Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 29ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவரே வழங்கி வைப்பார். இன்றைய எமது சிறப்பு நிகழ்வாக ராகங்களும் நேயர்களும் என்ற நிகழ்ச்சியை எங்களுக்கு தருவதற்காக திருமதி கலைவாணி ஏகானந்தராஜா அம்மா ஜெர்மனியில் இருந்தும், திருமதி விஜய கௌரி சசிகரன் அம்மா கனடாவில் இருந்தும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இவர்கள் ராகங்களும் நேயர்களும் என்ற தலைப்பிலே பேசி பாட வருகின்றார்கள். அவர்களை அன்புடன் நாங்கள் வரவேற்போம். அதோடு அதன் நிறைவாக கலந்துரையாடல், கேள்வி பதில் இடம்பெற்று சரியாக எங்களுடைய தளம் பிரித்தானிய நேரத்தின்படி இரவு 9 மணிக்கு நிறைவடையும். அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தினை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் உடல், மனம், ஆன்மா என்பன வலுவூட்டப்படுத்துகின்றது. எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாக எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல்நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைத்திருங்கள். கண்களை லேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்பாதங்களில் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசைத்தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம்.
நன்றி. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தின் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தளத்தை 3 நேரம் இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய ராகங்களும் நேயர்களும் என்ற நிகழ்ச்சியிலே ஜெர்மனியிலிருந்து கலைவாணி ஏகானந்தராஜா அம்மா அவர்களும் கனடாவிலிருந்து விஜயகௌரி சசிகரன் அம்மா அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். இருவரையும் நான் அன்புடன் வரவேற்று கொண்டு ஒரு சில வார்த்தைகளை கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் தளத்தை அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். கலைவாணி அம்மா 50 வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலும் தொடர்ந்து ஜெர்மனியிலும் இசைத்துறையிலே தனது சிறப்பான ஆசிரியர் பணியை ஆற்றி வருகின்றவர். பாடல் வரிகளை தானே இயற்றி தானே இசையமைத்து பாடக்கூடிய ஒரு சகலகலா வள்ளி என்றுதான் கூற வேண்டும். அதோடு கவிதை, கட்டுரை, திரை விமர்சனங்கள், பட்டிமன்றங்கள் போன்றவற்றிலும் இவர் பங்கு பெற்று இருக்கின்றார். நுண்கலை வித்தகி என்ற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து விஜயகௌரி சசிகலா அம்மா அவர்கள் இலங்கையிலும் கனடாவிலும் நிறைய கல்லூரிகளிலே கற்பித்திருக்கின்றார். இலங்கையிலே நிறைய பட்டங்களையும் பெற்றிருக்கின்றார். அதோடு கனடாவிலே அம்பாள் நுண்கலை கோயில் அதிபராக கனடாவிலே இருக்கின்றார். இசைக்கலா வித்தகர் முதுகலைமானி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பெற்றிருக்கின்றார். மற்றது சங்கீத கலாவாருதி என்ற அந்த சிறப்பு விருதுகளும் இவருக்கு உரியதாக இருக்கின்றது. இப்பொழுது நான் நேரத்தை கருதி உங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக கலைவாணி அம்மா, விஜயகௌரி அம்மா உங்கள் இருவரிடமும் இந்த தளத்தை நான் இப்பொழுது ஒப்படைக்கின்றேன். நன்றி அம்மா, வாருங்கள். நன்றி சிவா மோகன் மாஸ்டர், எனக்கு இந்த அறிவிப்பை தந்ததுக்கு மிக்க நன்றி. மிக சிறப்பாக இன்றைய நாளில் கூடியிருக்கிறோம். அன்பு வணக்கம் அனைவருக்கும். கலை இன்பமே நிலை இன்பமாம். இன்று ராகங்களும் நேயர்களும் நிகழ்வை நடாத்த இந்த தளத்தை எனக்கு தந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அருந்ததி அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியையும் இசையை பற்றிய அறிவதற்கும் ராகங்களை பற்றி அறிவதற்கும் ஆர்வமுடன் இணைந்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்று வணக்கம் கூறிக்கொண்டு இன்று இந்நிகழ்ச்சியில் நேராக கலந்து கொள்ள வந்திருப்பவர் இன்றைய நேராக கலந்திருப்பவர் கனடா நாட்டிலிருந்து திருமதி விஜயகௌரி சசிகரன் அவர்களை இப்பொழுது அறிமுகம் செய்திருந்தார். சிவாமோகன் மாஸ்டர் அறிமுகம் செய்திருந்தார். சங்கீத கலாபாரதி விஜயகௌரி சசிகரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் விஜயகௌரி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். முதலில் உங்களை பற்றிய ஒரு சிறிய உங்களுடைய
தகுதிகள், அதாவது பட்டங்கள், தகுதிகள், நீங்கள் கற்ற கல்வி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுமலை கலைமானி பட்டம் பெற்ற நீங்கள் எல்லாம் அறிந்து உங்களை பற்றிய முழு விவரங்களும் அறிந்திருந்தோம். என்றாலும் சின்ன ஒரு அறிமுகம், அதாவது நீங்கள் பிறந்த ஊர், எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள் என்ற ஒரு சிறிய அறிமுகத்தை தந்தால் நல்லம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய கௌரி சசிகரன். நான் யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு இலங்கையிலே பிறந்தேன். எனது அம்மா அப்பாவின் பேர் சிவபிரகாசம் தேவஞானி. அம்மாவின் ஆசையால், அதாவது அதீத ஆர்வத்தால் தான் நாங்கள் இந்த சங்கீதத்தை முறைப்படி பயில இருந்தது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே வீட்டிலேயும் சங்கீத ஆசிரியர்கள் வந்து கற்பித்தனர். அதற்கு பின்னர் சிவானந்தராஜா, அளவட்டியை சேர்ந்த சிவானந்தராஜா, சிட்டப்பலம் சிவானந்தராஜா அவர்களிடம் முறையாக பயின்று இசைக்கலா வித்தகர் என்ற பட்டத்தை இலங்கையில் பெற்றேன். அதற்கு பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொருளியல் சிறப்பு பட்டத்தினை பெற்று பிரதேச செயலகத்தில் சங்கானை, புதுக்குடியிருப்பு போன்ற பிரதேச செயலகத்தில் பணியாற்றினேன். பின்னர் இந்தியா சென்று முதுகலை மாணி பட்டத்தினை பெற்றேன். இப்பொழுது கனடாவில் அம்பாள் நுண்கலை கோயில் என்ற கோயிலை உருவாக்கி பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆமாம், வாழ்த்துக்கள். நீங்கள் திறந்த நிறைய பட்டங்கள் பெற்று என்று வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி உங்களுக்கு இசை மீது எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? இப்போ நீங்கள் கூறினீங்கள் அம்மாவுடைய இசைக்கலை, அம்மா ஆர்வத்தினால் தான் உங்களுக்கு இசைக்கலை ஆர்வம் ஏற்பட்டது என்று. அப்படி நீங்கள் கற்று இன்று இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள். இங்கு யாருக்கு நீங்கள் நன்றி கூறலாம் என்று நினைக்கிறீர்கள்? முதற்கான எனது பெற்றோருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். சிறு வயதிலிருந்து எங்களோட முதல் அக்கா தான் இசையை முறைப்படி கற்றவர். அவர் தான் எனக்கு முதற் குரு, முதல் கற்பித்தவர். தொடர்ந்து எங்களோட எல்லாருமே குடும்பத்துல எல்லாருமே இப்ப வீட்டை வந்து இசையை கற்று, அதனால எல்லாருக்குமே கற்றும் வாய்ப்பும் மிகுந்த ஆர்வமும் ஏற்பட்டது இசை மீது. பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கிறபடியா அம்மன் கோயிலுக்கு போய் தீவாரங்கள் பஞ்சபுராணம் பாடுறத, அதனால இசையில அதீத ஆர்வம். முதல்க எங்கள் பெற்றோருக்குத்தான் என்னுடைய உண்மைதான். இப்பொழுது இன்று நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நீங்கள் தெரிவு செய்து கொள்ள ராகம் என்ன? உங்களுக்கு விருப்பமான ராகமாக நீங்கள் ஒரு ராகத்தை தெரிவு செய்திருக்கிறீர்கள். அந்த ராகம் என்ன? எனக்கு வந்து இப்ப எல்லா ராகமும் விருப்பம். ஆனா இன்றைக்கு நாங்கள் தெரிவு செய்த ராகம், இந்த நிகழ்ச்சிக்காக தெரிவு செய்த ராகம் வந்து ஆனந்த பைரவி. பேரிலேயே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. ஆனந்த பைரவி உண்மை. ஆனந்த பைரவி என்ற பெயரிலேயே ஆனந்தம் இருக்கிறது. இந்த ராகம் அதாவது இதன் ஆரோகணம் அவரோகணம் சகரிகம பதபசா சனிதப மகரிசா. அதை பாடி காட்டுகிறேன். சகரிகம பதபசா சனிதப மகரிசா. சகரிகம பதபசா சனிதப மகரிசா. இந்த ராகம் ஒரு விசேஷமான ராகம். என்னென்றால் இந்த ராகத்தை இதன் தாய் ராகத்தை சிலர் ஒவ்வொரு ராகத்தை 20வது மேளகத்தா ராகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நடபைரவி என்ற ராகத்தின் ஜன்னியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ராகத்தில் சில அந்நிய ஸ்வரங்கள் வருவதால் அதில் சில மாறுபாடுகளும் பேசப்பட்டு வருகிறது. இப்போ இந்த ராகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த ராகத்துக்கு வருகின்ற ஸ்வரஸ்தானங்களை எடுத்துக்கொண்டால், உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் கூறுவேன் சிறிய ஸ்வரங்கள வேறுபாடுகள், அதாவது சிறிய ரிஷபம் பெரிய ரிஷபம் என்று, சிறிய காந்தாரம் பெரிய காந்தாரம் என்று. இந்த வகையில் பார்க்கின்றபோது இந்த ராகத்தில் வருகிற ஆரோணம் அவரோணத்தின்படி சஜ்ஜம், சதுசுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தைவதம், அதாவது சதுஸ்துரி தைவதமும் கைசிய நிசாதமும் இந்த ராகத்தில் காணப்படுகிறது. ஆரோகணத்திலேயே
உண்மையில் நான் உங்களுக்கு பல தடவைகள் கூறியிருக்கேன். தாய் ராகத்திலிருந்து வரும் சுரங்களை மட்டுமே ஒரு ஜன்னிய ராகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தாய் ராகத்துக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறது அதெல்லாம் ஒரு தாய்க்கு என்ன குணங்கள் இருக்குமோ அதெல்லாம் சேய்க்கும் இருக்கும். அதே போல் இந்த தாய் ராகத்தில் இருந்து வர்ற சுரங்கள் தான் சேய் ராகத்துக்கு வர வேண்டும். ஆனால் இந்த ராகத்தில் ஒரு ஸ்வரம் அந்நிய ஸ்வரமும் வருகிறது. அப்படி ஒரு அதுவும் ஆரோகணத்திலேயே அந்நிய சுரம் காணப்படுகின்ற ராகம் என்று சொல்கின்ற இது ஒரு விசேஷம். இந்த ராகம் அது பாஷாங்க ராகம், அதாவது அந்நியஸ்வரம் கலந்தால் அதை பாஷாங்க ராகம் என்று சொல்லுவது. இந்த ராகத்தில் சதுசுருதி தைவதம் ஆரோகணம் அவரோகணத்திலேயே வருகிறது. சரி கம பத ரெண்டாவது சதுசுருதி தைவதம் இந்த ராகத்தில் வருகிறது. அந்நியமாக சதுசுருதி தைவதம் வரும். ஆனால் பாடுகின்ற பொழுது வருகின்ற தைவதம் பேசுகின்ற பொழுது சதுசுருதி சுத்த தைவதத்துக்கும் சதுசுருதி தைவதத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நுட்பமான ஒரு சுருதியில் தான் அந்த ஸ்வரம் பேசும். அப்படியான ஒரு ராகம் இது. இதில் ஒரு ஜீவஸ்வரம், அதாவது இந்த ராகத்தை எடுத்து காட்டக்கூடிய ஸ்வரங்கள் க ம நி, காந்தாரம், மத்தியமம், நிஷாதம். இந்த ராகத்தில் அநேகமான உருப்படியில் காணப்படுகின்றன. ஆனாலும் விசேஷமாக தாலாட்டு பாடல், அந்த ஊஞ்சல் பாடல், காவடி சிந்து இப்படியான பாடல்கள், மற்றது பக்தி பாடல்கள், அதாவது விசேஷமான பாடப்படுகின்றது தேவார திருப்பதி திருவிசைப்பா. தேவாரங்களில் திருவிசைப்பா இந்த ராகத்தில் தான் பாடுவார்கள். திருப்பல்லாண்டு இந்த ராகத்தில் தான் பாடுவார்கள். பல்லாண்டு வாழிய வேண்டு பல்லாண்டு பாடுகின்ற வாழ்த்து பாடல்கள் எல்லாம் அநேகமாக இந்த ஆனந்த பைரவி ராகத்தை தான் பாடுவார்கள். பழமையான ஒரு ராகம், எந்த நேரத்திலும் பாடலாம், எந்த நேரத்தில் பாட கேட்டாலும் இனிமையாக இருக்கும். ஏனென்றால் இந்த ராகத்தையே ஆனந்த பைரவி ஆனந்தம் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால் இந்த ராகத்தில் காருண்யம், மகிழ்ச்சி, அமைதி, பக்தி, இரக்கம், எல்லா விதமான சகல உணர்வுகளையும் தரக்கூடிய ஒரு ராகம் இது. அப்படியான ஒரு ராகம், அமைதியை தரும் ராகம். இந்த ராகத்தினால சில நோய்கள் குணமாகின்றது என்று சொல்லப்படுது. அதாவது இரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இது ஒரு அமைதியை, மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அப்படி அமைதியை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த இரத்த அழுத்தம் குறைகின்றது, மன அழுத்தமும் போன்ற நோய்களும் நிவாரணம் ஆகும் என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த ராகத்தில் வருகின்ற உருப்படிகளை பார்ப்போம். என்னென்ன உருப்படிகள் இந்த ராகத்தில் இருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது நான் கூறினேன் உங்களுக்கு அதாவது திருப்பல்லாண்டு இந்த ராகத்தில் பாடப்படும், விருத்தமாக பாடப்படும். விருத்தம் என்று சொல்கின்ற பொழுது, விருத்தம் என்றால் தாளமின்றி பாடுவதைத்தான் விருத்தம் என்று கூறப்படுவது. விருத்தமாக நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு யாரும் பெறாத அறிவு பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலல உளறி உமை மணவாளனுக்க பாரும் விசும்பும் அறியும் பரிசுனாம் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே.
இப்படியாக இந்த திருப்பல்லாண்டை அநேகமாக எல்லாரும் இந்த ராகத்தில் தான் பாடுவார்கள். அதே போல திருப்புகழ் போன்ற பாடல்களையும் திருப்புகழ் போன்ற பக்தி கிடங்கு இது பாடல்களையும் இந்த ராகத்தில் பாடுவதுண்டு. நாங்கள் இந்த திருப்புகழை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு திருப்புகழ் இந்த ராகத்தில் தெரியும் என்று. விஜயகௌரி ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது ஒரு திருப்புகழை பாடுங்கள். ஒன்பதாயிரத்தி மணி. இது ஆனந்த பைரவி ராகத்துல தான் பாடப்படுகிறது. மணி கசிவாகி கடலில் தீண்டமுத துணர்வூரே இன்பரசத்தே பருகி பலகாலும் இந்த நுயிர்காதரவுற்றருள்வாயே தம்பிதனக்காக வல தனை போனே தந்தை வல தாளருட்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரதானை முக பெருமாளே ஐந்து கரதானை முக பெருமாளே. ஆம், இதை நாம் திருப்புகழை இந்த ராகத்தில் பாடலாம். அதே போல் கொழுங்கொடி அந்த நாட்டுப்பாடல் வகைகள் எல்லாம் இந்த ராகத்தில் அநேகமாக பாடப்படுவதுண்டு. அதில் இப்பொழுது நான் நாட்டுப்பாடல் ஒன்று இது திஷ்ட நடையில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது தக்கிட 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 மூன்று இதாக வரும். தக்கிட மூன்று திஷ்டம் என்று சொல்லுவது திஷ்ட நடையில். கொழுங்கொடியில் விழுந்த வள்ளி கிழங்கு கள்ளி எடுப்போம். கொழுங்கொடியில் விழுந்த வள்ளி கிழங்கு கள்ளி எடுப்போம். குறிஞ்சி மலர் தெரிந்து முல்லை கொடியில் வைத்து தொடுப்போம். பழம் விழிந்த கொழுஞ்சாரும் தேரலும் வாய் கொடுப்போம். பசுந்தலையும் மரபுரியும் இசைந்திடவே உடுப்போம். தன்னன தான தானன தான தானன தான தானன தான செழுந்தினையும் நறுந்தேனும் விருந்தருந்த கொடுப்போம். சினவங்கை புலித்தோளின் பாயலின் கண் படுப்போம். எழுந்து கயற்கனை காலில் விழுந்து வினை கெடுப்போம். எங்கள் கூற குடி கடுத்த இயல்பிதுதான் அம்மே இயல்பிதுதான் அம்மே. தன்னன தானா தானன தானா. இப்படி இந்த நாட்டுப்பாடல் வகைகள் இந்த ராகத்தில் இப்படியாக அமைந்திருக்கும். இதை விட கீர்த்தனைகள் என்று பார்த்தால் எமது கர்நாடக சங்கீதத்தில் நிறைய கீர்த்தனைகள் இந்த ராகத்தில் அமைந்திருக்கிறார்கள். எல்லா பாடலாசிரியர்களும் இந்த ராகத்தில் அமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது டீச்சர் நீங்கள் ஒரு கீர்த்தனை பாடுங்கள். சிங்கார வேலவன் பாட்டுத்தான். சிங்கார வேலவன் வந்தான், சிங்கார வேலவன் வந்தான், எந்தனையாள சிங்கார வேலவன் வந்தான், எந்தனையாள சிங்கார வேலவன் வந்தான், எந்தனையாள சிங்கார வேலவன் வந்தான். பொங்காதரவோடும் அண
அடங்காமது போடும் பொங்க தரவோடும் அடங்காமது போடும் பொங்க தரவோடும் அடங்காமது போடும் பெருங்காதலோடும் மையன் தங்க மயிலினிடை துங்க வடிவினோடு பெருங்காதலோடும் மையன் தங்க மயிலினிடை துங்க வடிவினோடு பதப்பம பமகரி கமபம பமகரி சா பதப்பம பமகரி கமபம பமகரி சா நீ சகரி கம கம பதப்ப சாதல் சகரி கமகரி சகரி சானிதப்ப மகரி கம சிங்கார வேலவன் வந்தான் கந்தன் பணியும் அன்பர் சொந்தம் கருணைகள் முகுந்தை மருகள் முருகன் கந்தை பணியும் அன்பர் சொந்தம் கருணைகள் முகுந்தை மருகள் முருகன் கந்தை பணியும் அன்பர் சொந்தம் கருணைகள் முகுந்தை மருகள் முருகன் முந்தன் வினை பயந்த பந்தம் தொலை தருளி முந்தன் வினை பயந்த பந்தம் தொலை தருளி முந்தன் வினை பயந்த பந்தம் தொலை தருளி இந்த என்று கீழே கொடி முழுதும் வாழ அருள் புரியும் பதப்பம பாமகர் ராமபம பாமகரி சா பதபம பாமகரி ராமபம பாமகரி சா நீ சகரி காம கம பதப சாதனி சகரி காமகரி சகரி சா சானிதப்ப மகரி காம சிங்கார வேலவன் வந்தான் எந்தனையாள சிங்கார வேலவன் வந்தான் ஆம் அருமை சிறப்பான ஒரு சுட்டாசிரமம் அந்த அதில் அமைந்திருந்தது. இந்த கீர்த்தனையில் அதாவது இந்த நாங்கள் உருப்படிகளை பாடுகின்ற பொழுது கீர்த்தனைகளையாக பாடுகின்ற பொழுது உருப்படிகளை பாடுகின்ற பொழுது அநேகமான இந்த ராகத்துக்குரிய சுரங்களை விடுத்து ராகம் எடுக்க வேண்டிய அந்நிய சுரங்களாக காந்தாரம் கூட அந்தர காந்தாரமாக பேசுகிறது. சில இடங்களில் சில மற்றது காகலி நிஷாதம் கூட வருகிறது. ஆனால் இதற்கு வேற மன்னிக்கவும் சொல்லுங்க. ஓம் தைவதமும் அதே தைவதம் ஆரோகணம் அவரோகணத்திலேயே தைவதம் அந்நியசுரமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது இப்போ சில நான் ஒரு சுட்டேஸ்வரம் பாடுகிறேன். சகரே கம பத பம பம கரி சரி நி சம கரி கம பனி பனி ச நி சகரி ச நி ச நி சரி சகரி மகரி ச நித பச சகரி சகரி கம நிதப நிதட கரிக சரி நிசப்ப நிதபோம கரி சனி கரிக சரி நிசப்பம் அந்த கா எல்லாம் இரண்டாவது காந்தாரம், அதாவது பெரிய காந்தாரம் வருகிறது. அதே போல அந்த நீதாபாம கரி சனி அந்த நீ எல்லாம் கைசி நிசாதம் வர வேண்டிய இடத்தில் காகலி நிஷாதமாக வருகின்றது. அப்படி சில இந்த ராகத்தில் 3 சுரங்கள் பாடுகின்ற பொழுது அந்நிய சுரங்களாக கலப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் இந்த ராகத்தின் விசேஷம். ஆம், இதை இப்பொழுது நாங்கள் திரை இசைப்பாடல்கள் நிறையவே இந்த ராகத்தில் திரை இசைப்பாடல்களை இயற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் இது அவர்களுக்கு இசை அமைப்பதும் சுகம்தான். ஏனென்றால் அந்நிய சுரம் எல்லாம் கலந்து வருகின்ற பொழுது கேட்க நன்றாக இருக்கும். அந்நிய சுரங்களோட இந்த ராகங்களை கேட்கின்ற பொழுது அந்நிய சுரங்கள் கலந்தாலே இந்த ராகத்துக்கு ஒரு விறுவிறுப்பு ஒரு வித்தியாசமான சுவை வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்ன பாடலை அவதானித்தீர்கள்? என்ன பாடலை எடுத்துக்கொண்டீர்கள்?
ஆனந்த பரவி ராதுல இப்ப நிறைய பாடல் திரைச ஆமாம். பாடல்கள் இருந்தாலும் நான் இதுல நேரத்தை கருத்தில் கொண்டு ஓம். அன்பென்ற மலையிலேயும் மற்றது விட்டு போடு தங்கமே ஒரு தமிழுக்கு ஒன்றை முதல்ல பாடுங்க உண்டு. ஓகே. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதே ரூபன் தோன்றினானே வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே சூரியன் தோன்றுமோ புகழ் வாய்ந்த தோன்றினானே கண்ணீரில் காயத்தில் செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே ஊர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றினானே. ஆம். அப்படியே அந்த சாயல், அதாவது உடனேயே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஆனந்த பைரவி என்று. ஆகவே இந்த பாடல்களை நாங்கள் உங்களுக்கு பாடி காட்டுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த ஆனந்த பைரவி ராகத்துடைய சாயல் உங்களுக்குள்ளே பதிஞ்சுவிடும். இனிமேல் நீங்கள் பாடல்களை கேட்கின்ற பொழுது ஆம் இது ஆனந்த பைரவி ராகம் என்று நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நான் அதை பாடினாலே உங்களுக்கு தெரியும் அது ஆனந்த பைரவி ராகத்தை உடனே நீங்க நினைக்கக்கூடியதா இருக்கும். அதாவது வீரமணியாவுடைய கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றும் பதிமையில்லா புரியில் பற்பலரும் போற்றும் பதிமையில்லா புரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. இதில் பல்லவி அனுபல்லவி சரணம் வரையும் இந்த ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்திருக்கிறது. அப்போ எல்லோருக்கும் தெரிந்த இந்த பாடல். ஆகவே இந்த ராகத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது இந்த பாடலை சில பாடல்களை கேட்கின்ற பொழுது இந்த சாயலாக இருக்கிறது, இது இந்த ராகம்தான் என்று நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை விட நாங்கள் வேறு பாடல்களை பார்த்தோம் என்று சொன்னால் தேவாவின் இசையில் ஒரு நல்ல அருமையான கீர்த்தனம் ஒன்று. கொஞ்ச நாள் பொறுதலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவாள் கண்ணீரண்டில் போர் தொடுப்பாள் அவள் வெண்ணிலவை தோர் கொடிப்பாள் காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறியேன் தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறியேன் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா. இந்த பாடல் அருமையாக அந்த ஆனந்த பைரவி ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட நான் நினைக்கிறேன் ஏஆர் ரஹ்மான் அதை அநேகமான பாடல் அமைத்திருக்கிறார். நீங்கள் முதல் பாடினதும் ஏஆர் ரஹ்மான் இசையில் தானே வந்தது. அன்பென்ற மலையிலேயும் ஏஆர் ரஹ்மான் தான் இசை அமைத்தது. அதை அனுராதா ஸ்ரீராம் மிக அருமையாக பாடியிருந்தார். இப்பொழுது நீங்கள் பாட இருப்பது தங்கமே தமிழுக்கு, அதுவும் ஏஆர் ரஹ்மான் டூயட் படத்தில் வந்தது. பாருங்க. தமிழின் அருமையை மிகவும் எளிதான முறையில வெளிப்படுத்தி இருக்கிறார். தானனா தானா தானா தன்னனா தானனா தானனா தன்னனா தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடும்
இத்தனை சபைகள் கண்டோம், இத்தனை இத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு, மெட்டு போடு, மெட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, மெட்டு போடு, மெட்டு போடு. அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு, தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. ஒரு சரக்கு இருக்குது, முறுக்கு இருக்குது, மெட்டு போடு. இத்தனை சபைகள் கண்டோம், இத்தனை இத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு, மெட்டு போடு, மெட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, மெட்டு போடு, மெட்டு போடு. அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. தமிழின் சிறப்பை அழகாக உண்மை இந்த பாட்டில் வந்தது. அந்த ராகமும் அப்படியே சுத்த அநேகமான இப்போ எல்லாம் வருகின்ற பாடல்கள், அநேகமான பாடல்கள் ஒரே ராகத்தில் அமைந்திருக்காது. ஆரம்பம் ஒரு ராகத்தில் வரும், பேருந்து அதுக்குள்ளே கொஞ்சம் வேறு ராகங்களும் கலக்கும். ஆனால் இந்த பாடல்கள் இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட பாடல்கள் அநேகமாக இந்த சுத்தமாக இந்த ஆனந்த பைரவ ராகத்துக்குள்ளேயே வரக்கூடிய பாடல்கள் தான், அப்படியான பாடல்கள் தான். இது மற்ற விஸ்வநாதன் ராமமூர்த்தி சூலமங்கலம் ராஜேஸ்வரி பாடின பாடல் ஒன்று அந்த கர்ணன் படத்தில், அது சுத்தமாக மிகவும் அருமையாக இந்த ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. போய் வா மகளே போய் வா, கண்ணில் புன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா, போய் வா மகளே போய் வா, கண்ணில் புன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா. தாய் வீடென்பதும் தன் வீடே, தந்தையின் நாடும் நம் நாடே, சேயும் சேயும் வர கண்டால் திறவா கதவும் திறவாதோ, போய் வா மகளே போய் வா, கண்ணில் புன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா. ஒரு நாள் கோபம் ஒரு நாளே, அதில் உற்றவர் கோபம் வளராதே, மணநாள் மன்னன் உன்னை கண்டு மதி மயங்குகிறானே, தளராதே போய் வா மக. அருமையான அந்த வேர்ட்ஸையும் கவனித்தாலும் இந்த ராகத்துக்கு ஏற்றபடி போடப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்ல, ராகத்தை அந்த பாடல் வரிகளுக்காக தெரிவு செய்தார்களா அல்லது பாடல் வரிகளுக்கு இந்த ராகத்தை தெரிவு செய்தார்கள் என்பது போல ஒரு வரும். அப்படியான பாடலுக்கு ஏற்ற இசையாக இந்த ராகம் அமைந்திருக்கின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பாடல்கள் இந்த ராகத்தில் நதி அந்த நிறைய நதியே அந்த ராகமும் இந்த அந்த பாடலும் இந்த ராகத்தில் தான் அமைந்திருக்கிறது. நதியே நதியே அந்த பாடல். மற்றது அதுக்கு இன்னும் நிறைய பாடல்கள் இந்த ராகம். முதல் நாளே என் அன்பே பார்த்த முதல் நாளே, பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே, அதுவும் இந்த ராகத்தை தான் வருகிறதாம். அதே போல் இன்னும் நான் ஆட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு,
கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தனிலே விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. இது ஆதிபராசக்தி படத்தில் வந்தது. அதுவும் அந்த ராகத்தில் தான் இருந்தது, அமைந்திருந்தது. நிறைய இந்த பாடல் சொல்லிக்கொண்டு போகலாம். தீந்தனன 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 அந்த அது கூட இந்த ராகத்தில் நிறைய பாடல். நேரத்தை கருதி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். எடுத்து சொல்லி கொண்டு போனால் நிறைய இந்த ராகத்தில் பாடல்கள் இருக்கின்றன. செங்குருதி செங்குருதி அந்த கேட்டிருக்கிறீங்களா? அந்த பாடம் இந்த ராகம் நிறைய பாடல்கள் இருக்கின்றன, சொல்லிக்கொண்டு போகலாம். சிறப்பாக இப்பொழுது நாங்கள் இந்த ஆனந்த பைரவி ராகத்தை பார்த்திருந்தோம். அதற்கு விஜயகௌரி ஆசிரியரும் அதற்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட நேரத்தை ஆனந்த பைரவி ராகத்துல இப்ப நாங்கள் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். ஆனா நான் நினைக்கிறேன் டைம் வந்து நேரம் அதான் ஒன்றும் சொல்ல முடியாம போயிட்டு நிறைய இருக்குது. ஆமாம், குறுகிய நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு முடிந்ததை எடுத்து தந்திருக்கின்றோம். இதற்குள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் என்று கூறிக்கொண்டு மற்றவர்களுக்கும் நேயர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடைபெறுகிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த கலைவாணி டீச்சருக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி. நன்றி டீச்சர். நன்றி அம்மா. உங்கள் இருவருக்கும் எங்களுடைய தளத்தின் சார்பில் மிக அருமையாக சிறப்பாக ஒரு இசை விருந்தை இந்த இரவு வேளையிலே நீங்கள் வழங்கியமைக்காக எங்களுடைய அன்பை தெரிவிக்கும் முகமாக ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்கும். ஒரு குயில் கூவினாலே அழகாக இருக்கும். இங்கே 2 குயில்கள் கூவி இருக்கின்றன. அந்த அழகு சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. அதிலும் இசையாலே தமிழாலே இணைந்து கூவி இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் அவர்களுடைய சிறப்புக்காக முதலிலே நான் டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஆனந்த பைரவி ராகத்தை கலவாணி அம்மையாரும் மற்ற விஜயகௌரி அம்மையாரும் எடுத்து நல்லொரு இசை விருந்து தந்தார்கள். நான் ஒரு இசைப்பிரியன், கேள்வி ஞானத்தில் இசை வளர்த்தவன். இசையும் நானும் என்று புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கிறேன், பார்க்கலாம். வேணுமென்றால் தொடர்பு கொண்டு அனுப்பலாம். இந்த ஆனந்த பைரவி ராகம் ஒரு நடபைரவி என்ற ஜன்யம் இங்கே கூறிப்பிடுங்கள். அதில் எனக்கு நல்லா பிடிச்ச பாட்டு வீரமணி ஐயர் எழுதிய கற்பகவல்லி. அழகாக பாடுகிறீர்கள். வீரமணி ஐயரை நான் நேரே பார்த்துருக்கேன் இந்தியாவில். இந்த பாட்டை எழுதி அந்த நேரம் சவுந்தரராஜன் பாடவில்லை. அவருக்கு நானும் இருந்து நான் வேறு 2 பாடகர் கேட்டார், இதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தர வேண்டும் என்று. பாடுறதுக்கு அந்த கலைஞர்கள் பணம் கேட்டார்கள். அதுக்கு வீரமணியர்கிட்ட பணம் இல்லை. நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கிடையில் அந்த சவுந்தரராஜன் அவர்கள் அந்த பாட்டை பாடி பிரபல்யமாக வந்தது. அந்த பாட்டு ஒரு திறமையான பாட்டு. ஆனந்த பைரவி ராகத்தில் பல நல்ல பாட்டுகள் நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் பாடினதும் அறிந்தேன். மிக்க நன்றி. இப்படியான நிகழ்ச்சியை அளிக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா தம்பதியருக்கு நன்றி செலுத்தி, சிவமோகனுக்கு நன்றி செலுத்தி வணங்குகிறேன். நன்றி. நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி. அடுத்து டாக்டர் சரஸ்வலோநாதன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும்
விஜயகௌரி, நீங்க இருவரும் உங்கள் இசை மழையால எங்களை மிகவும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தந்தீர்கள். நீங்கள் இப்போ கொஞ்ச காலமாக இந்த ராகங்களை பற்றி எங்களுக்கு படிப்பித்து கொண்டு வருகிறீர்கள். நான் மியூசிக் படிக்கவில்லை, ஆனால் உங்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டு வரேன். இந்த பாட்டுகள் கேட்டபடியால் அது இப்போ என்னென்ன ராகத்தில் போகுதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இசையில் எனக்கு நல்ல விருப்பம். எந்த நேரமும் அது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் திருப்புகள், கீர்த்தனைகள் என்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டிலும் என்ன மாதிரி அமைந்திருக்குது இந்த ராகங்கள் என்றதை விவரமாக எங்களுக்கு சொல்லி காட்டினீர்கள். நான் கணக்கு இதிலிருந்து நான் இப்போ கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு ஆனந்தி பாலதாசன் நோட்ஸ் எழுதி கொண்டே இருக்கிறா. அவள் என்னண்டா படித்து கொண்டிருக்கிறா மியூசிக். அப்போ நீங்கள் கொஞ்சம் காசு கேட்கணும். நீங்கள் மிகவும் திறமையாக இருந்தது. எனக்கு என்னென்றால் இனிமேலுக்கு நாங்கள் பாட்டுகள் கேட்கும் போது என்னென்ன ராகம் என்று அவையல் சொன்னாலும் வந்து விளங்காது. நாங்கள் ஒரு அரங்கேற்றத்தில் போயிருந்தாலும் அவை ஒரு ராகத்தையும் சொல்லிவினோம். அது இப்போ எங்களுக்கு கூட நல்லா விளங்குகிறது. மிக்க மிக்க நன்றி. உங்கள் 2 பேர்த்த குரலும் மிகவும் அருமையான குரல், காதுக்கு இனிமையான குரல். நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து அன்மியூட் பண்ணுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும் அவர்களும் விஜயலட்சுமி விஜயகௌரி அம்மா அவர்களும் முதலில் தேவாரம் பாடி, திருப்புகழ் பாடி, திருவெண்பாவை பாடி, நாட்டுப்புற பாடல்களில் சொல்லுங்க, திருப்பல்லாண்டு பாடி, கீர்த்தனைகள்ல அதெல்லாம் இந்த ஆனந்த பைரவி பாடினது மிகவும் திறமையாக இருந்தது, கேட்க இனிமையாக இருந்தது. நாங்களும் தேவாரம் இதுகள் படிக்கிறோம், ஆனால் சரியாக ராகம் வருவதில்லை. நீங்கள் இப்படி படிப்பதாலே எங்களுக்கும் ராகம் வருகிறது என்றதையும் கூறி இன்னொரு விடயம், புது விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது இந்த தமிழின் பெருமையே இந்த ராகங்களை கொண்டு விளங்கப்படுத்தினார் என்று நான் ஒரு வசனம் அறிஞ்சிருக்கிறேன். அதாவது இந்த ராகங்கள் எல்லாத்தையும் தமிழ்ல போட்டு உச்சரிக்கலாம், மற்ற லாங்குவேஜில் இன்னொரு அடைமொழி, ஒரு ஃபேக் சவுண்ட் போட்டு தான் அதை கவர் பண்ணுவார்களாம். தமிழ் மொழியில எல்லா எழுத்துக்களையும் போட்டால் ஒவ்வொரு ராகமும் வருது என்ற வசனத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், மிகவும் நன்றி. மீண்டும் எங்களுக்கு இப்படியான இடக்கிட தர வேணும். நாங்கள் இந்த திருவாசகங்களை நாங்கள் அறிய வேணும், மற்றும் புது விடயங்களையும் அறிய வேணும் என்று கேட்டு வேண்டிக் கொண்டு எல்லாருக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடவருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, கனடாவில இருந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. உங்களுக்கு இனிய வணக்கம். மிகவும் நாங்கள் உண்மையில இனி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வந்தீங்களா, நாங்களும் டாக்டர் சரஸ் சொன்ன மாதிரி நாங்களும் கொஞ்சம் மியூசிக் படித்து கொண்டு வந்துடுவோம். உண்மையில் இது கணக்கு அந்த சினிமா சாங்ஸ் நல்லா இசையோடு சேர்ந்த சினிமா சாங்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது. இதில் நான் அதுதான் போய் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் இந்த ராகத்தை போட்டுட்டு என்னென்ன இதுகள் இருந்தாண்டு உண்மையில் மிகவும் அருமையாக இருந்தது. ஆனால் போன முறையும் இந்த சிங்கார வேலன் வந்தான் இவா விஜயகௌரி அம்மா படிச்சவா இல்ல, அவ இதுல பாடினவ அந்த தியானம் இசை நிகழ்ச்சி தியானத்துக்கு. அதுதான் நான் திருப்பி போய் பாக்குறேன். இல்ல பாட்டு பாடினவா தான் சிங்கார வேலன் வந்தான். நல்லா இருந்தது உண்மையில. கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்படி எங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் படிச்சு கொண்டு போவோம். இது ஆனந்த பைரவி நல்ல பாட்டுகள் இருக்குது, நல்ல பாட்டுகள் இருக்குது. வீடியோ கொடுத்துட்டாங்க. உண்மையில மிகவும் அருமையாக இருந்தது. திரும்ப எங்களுக்கு இப்படி 2 பேரும் டீச்சர்ஸ்ன்றபடியா நல்லா போகுது. உண்மையில நன்றி. நன்றி. நன்றி அம்மா. அடுத்து விஜயகலா கிருபாகரன் அம்மா, அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் கொடுத்துருக்குறேன், பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம்.
மிக அருமையாக இருவரும் ஆனந்த பைரவியின் சிறப்பை விளங்கப்படுத்தியதாவது ராக லட்சணத்தை கலைவாணி டீச்சர் அதிகமாக விளங்கப்படுத்தியிருந்தார். அத்துடன் விஜயகௌரியும் சேர்ந்து, விஜயகௌரி எனது தங்கை தான், அவவும் சேர்ந்து அதை விளங்கப்படுத்தி மிக அழகாக இருவரும் பாடல்களை தந்திருக்கிறார்கள். எனக்கு நானும் பஞ்சபுராணம் பாடுறது, கோயில போய் எல்லாத்தையும் விட பிடிச்சது எனக்கு பஞ்சபுராணம் பாடுறதுதான். அதால அதுல இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஆனந்த பைரவியில தான் பாடுறது. உண்மையிலேயே இந்த ஆனந்த பைரவி ராகம் கேட்கும் பொழுது மனத்துக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ராகம். எல்லா ராகங்களுமே உண்மையிலேயே கேட்கும் பொழுது இனிமையும், ஒவ்வொரு ராகங்களுக்கும் ஒவ்வொரு ரசம் இருக்குது. அதாவது காதல், வீரம், சாந்தம், அப்படி இந்த ஆனந்த பைரவியை கேட்கல உண்மையிலேயே எங்கட ப்ரெஷர் எல்லாம் அந்த என்ன டென்ஷன்ல இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய ஒரு ராகம் இந்த ஆனந்த பைரவி. உண்மையிலேயே இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிக அழகாக நான் ரசித்து கொண்டிருந்தேன். மிக அழகாக இருவரும் பாடினீங்கள். அந்த போய் வா மகனே, மற்றது கௌரி தங்கமே அவளுக்கு இல்லை தட்டுப்பாடு, அதின் சிறப்பையும் அவ சொல்லி இருந்தவா. இருவரும் அழகாக செய்திருக்கிறீர்கள், எனது பாராட்டுக்கள். மற்றது எல்லோருமே அழகாக விமர்சனம் செய்கிறீர்கள். உங்களையும் உண்மையிலேயே நாங்க பாராட்ட வேணும். நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம் அம்மா, அன்மியூட் கொடுக்குறோன்னம்மா, அன்மியூட் பண்ணிட்டு வாங்கோ. தேங்க்யூ சிவமோகன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு புது உலகத்துக்கு போய் வந்தேன் உங்கள் இவருடைய பாட்டை கேட்டு. அவ்வளவு இனிமையாக இருந்தது. அதுவும் இரவு நேரத்துல நாங்கள் படுக்க போறதுக்கு முன்னம் இந்த சண்டைகிண்ட இந்த ஆகியமன்கள் ஒன்றும் இல்லாமல் இப்படி ஒரு சங்கீத பூஷணங்கள் பாடல்களை கேட்டு ரசிச்சு போய் படுக்கைக்குள்ள ஒரு சந்தோஷம்தான் மனதிற்கு வரும். திரும்பவும் பாருங்கள் அம்மா, எல்லாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி போட்டார்கள். நான் உங்களை கேட்க வேண்டியது, திரும்பவும் நீங்கள் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரோட தொடர்பு கொண்டு எப்ப இவருக்கு ஸ்லாட்ஸ் வருகுதோ அந்த நேரம் எங்களுக்கு இப்படியான இதை இரவு நேரத்திலேயே தாருங்கள் அம்மா. பேருமா வாருங்கள். தேங்க்யூ. நன்றி ராஜேஷ் சித்தம் அம்மா. சண்டை சச்சரவு எல்லாம் வராதம்மா, தியானத்தளம் இது, இதுல வராது. நல்ல அழகான வார்த்தைகள் தான் எல்லோரிடம் இருந்தும் வரும். அள்ளி அள்ளி தரும். அதுதானம்மா வரணும். இது ஒரு தியானத்தளம். நிச்சயமாக அதுதான் வரும். இனி வராது. இன்றைக்கு நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே யாருமே அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். நன்றி அம்மா, உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும் விஜய கௌரி அம்மாவும் மிகவும் அருமையாக பாடிக்கொண்டிருந்த நீங்கள். எனக்கு பாட்டுகள் கேட்க விருப்பமான ராகங்கள் எது எதுன்று எனக்கு தெரியாது. இன்றைய கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சேன். இப்படி வந்து நீங்களும் சொல்லி தந்தால் ஆனந்தி அம்மா சொன்ன மாதிரி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இதுகளில் படிச்சு கிடிச்சு ராகமண்டா என்ன என்று அறிஞ்சு கொண்டு வருவோம்னு நான் யோசிக்கிறேன். இப்படி கணக்க விஷயங்கள் இந்த தளத்துல இருந்து நாங்கள் கன விஷயங்கள் அறிந்து கொண்டு வருகிறோம். அது மாதிரி இப்படி ராகங்களையும் எங்களுக்கு இப்படி தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு டைம் உள்ள நேரம் நீங்க 2 பேரும் வந்து பாடி எங்களுக்கு சொல்லித்தாங்களம்மான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 தமயந்தி அம்மா, நன்றி. வருவார்கள், நிறைய பேர் வருவார்கள். அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி. உங்களுக்கு ராகம் தெரியுதோ கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படியே அந்த மியூசிக்கோட லைத்து கொண்டே இருக்கலாம். நாங்கள் மறக்காம இந்த கமல்ஹாசினி சுவாலசிங்கத்தை பேச விடுங்க. ஒரு பெரிய ஒரு அருமையான பாட்டுக்காரி. இந்த கருத்து மிக மிக இம்பார்ட்டன்ட், பேச வேணும். அடுத்ததாக இதே போல நிகழ்ச்சிகள் கணக்கு எங்களுக்கு நடத்த இருக்கும். டாக்டர் நவரத்னம் அவர்கள் மிகவும் இசையில் மிகவும் ஆர்வ உடையவர். அவருக்கு பல மியூசிக் டீச்சர்ஸ் தெரியும். கம்பன் விழாக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். அதில் யாரும் தெரிஞ்சு எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஐ திங்க் ஃபேமஸ் ஒரு டீச்சர் வந்திருக்கிறார். தெரிஞ்சா சொல்லுங்க, கொஞ்சம் வந்து பாடுறதுக்கு நான் இடம் தாரேன். முடியுமெண்டா ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி நேருக்கு போகின்றேன். நாளை காலை
8:45 காலமை யூகே டைம் தொடங்கி 9 மணிக்கு சேர் எக்ஸசைஸ், நாட்காலியில் இருந்தவாறே பல எக்ஸசைஸ்கள் நடைபெறும். இந்த 10 மணிக்கு உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்குமான தியானம். 11 மணிக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சு இருக்கின்றது. கம்பன் தரும் தேர்தல் வியூகங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஒரு அருமையான பேச்சாளர். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவார். அருமையா இருக்கும், மறக்காமல் வரவும். நாளைக்கு 7:30 PM பூனன் சர்மாவினுடைய யோகா நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இந்த 8 மணிக்கு அவற்றை யோகா நிகழ்ச்சி நடைபெறும். இந்த வெனிஸ்டேயும் காலை 9 மணிக்கு உங்களுடைய யோகா டீச்சர்ஸ் டீச்சர் குரு ராஜு அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இருக்கிறார். இப்படி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் அருமையான தியான நிகழ்ச்சிக்கு பிறகு வித்தியாசமான பேச்சாளர்கள் வந்து பேசுவார்கள் என்று கூறி என்னுடைய கருத்தையும் அறிவித்தல்களையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க பேசுங்க. திரும்ப அழைத்ததுக்கு நன்றி. 2 விஷயம் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா கேட்டது. பூஷணி கல்யாணராமன் வந்திருக்கிறார் தான், நேற்று சந்தித்தேன் கம்பன் விழாவில். அவர் 2 நாள் தான் இங்கே நிற்கிறார், கனடாவுக்கு போகிறார். அதனால் இந்த முறை இங்கே பாடுறது கஷ்டம் என்றாலும் கேட்டு பார்க்கலாம் இன்னொரு முறை. அதை விட நீங்கள் கூறியபடி இந்த தியான தளத்தில் ஒரு ராகத்தை ஆழமாக கேட்கும் பொழுது அது தியானம். நான் வீணை பாலச்சந்தர் ஒரு ராகத்தை 1 மணித்தியாலம் வாசிப்பார், ஒரு ராகத்தை. அதுபோல் பல பாடகர்கள் ஒரு ராகத்தை 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆலாபனை செய்வார்கள், ராகம் மாத்திரம். அப்படி ராகத்தில் உன்னித்து கேட்டு லயித்து இருக்கும் பொழுது ஒரு தியானம். 2வது, விஞ்ஞானத்தில் இந்த இசை பயிலுகிற மாணவர்களும் இசை பாடுகிறவர்களுக்கும் மூளையில் கொஞ்சம் கூட வளர்ச்சி இருக்குமா. ஒரு பகுதி அதுக்கு செல்ஸ் எல்லாம் வளர்ந்து அவருடைய மூளை கொஞ்சம் சாதாரண ஆக்கள் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். அந்த இசை என்ற அந்த ஈடுபாடு மூளையிலே நல்ல நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறது என்று தான் நாங்கள் பிள்ளைகளை இசை பயில சொல்லி கேட்கிறோம். இசை, பரதநாட்டியம் 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து சூரிய ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சாரி, அன்மியூட் பண்ணிட்டீங்க நீங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்று இருவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இன்று எனக்கு டைம் போனதே தெரியல, எப்படி முடிஞ்சது பாருங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாறிய அமர்த்தீரன். ஓகே, நன்றி நன்றி ஐயா. அடுத்து சிவச்சந்திரிகா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அவரோட படத்தை காண இல்ல. வணக்கம். நான் முழுதும் பார்த்து ரசிச்சேன். இசை மாலை பொழுது போல இருக்கிறது. உங்களை மாதிரி ஒரு பாட்டு நீங்க பாடினதுல ஒரு பாட்டை நான் பாடி பார்க்க போறேன். சரியண்டா ஏற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளையண்டா கணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாடுற மாதிரி நான் சும்மா கேட்டதை பாடுகிறேன். காதால் எல்லாத்தையும் கேட்டேன், ரசித்தேன். இப்ப நான் பாடி பார்க்க போறேன். 1 minute. சங்குருதி சங்குருதி 1 minute 1 second. எனக்கு அந்த லிரிக்ஸ் வருது இல்லை.
அதை பார்த்து பாடும். மன்னிக்கவும் நேரம் எடுத்ததுக்கு. நேரத்தை கருத்துல கொண்டு கிரியா விரிவா முடியும். சங்குருதி காரமட சங்குருதி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட சங்குருதி சங்குருவி சங்குருவி காரமட சங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட சங்குருவி ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையாயாவமா முத்திரைய போடம்மா முத்தமிட்டு பாடம்மா. சரியா நான் பாடினேன்? நீங்க பாடின சரியா அருமையா இருந்தது. அந்த ராகம் அப்படியே வெளிப்படுகிறது. எனக்கு உங்களோட பாடி நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு உற்சாகமா இருக்கிறது. நான் ரொம்ப ரசிச்சேன். ஃபுல்லாக இனிமையான மாலை பொழுது அமைத்து மிக்க நன்றி. வணக்கம். நன்றி 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 நன்றி. அடுத்து ஆறாவது பேச இருந்தாடி கமலாசினி அம்மா, நீங்க பாடுங்கோ அல்லது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பாட வேண்டாம், கருத்தை சொல்லுங்க. வணக்கம். எனக்கு ஒரு சின்ன ஒரு அறிவித்தல். அந்த கமலாசினி அம்மா கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களோட இடது கண் பக்கம் வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. என்ன அழகான அம்மா நீங்க. ஏன் அங்க போய் ஒரு மூலையில இருக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் வாங்க. இன்னும் கொஞ்சம் இடது கை பக்கம் இடது கண் பக்கம் மூவ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் திருப்பி போறீங்க வலது பக்கம். சரியா? சரி பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு டீச்சர் பேரை மறந்துட்டாரு. கலைவாணி டீச்சரும் மற்றது விஜயகௌரி டீச்சரும் பாடினது. நான் இன்னைக்கு நேரத்துக்கு வந்து கேட்க வேண்டுமென்றான் என்னென்றோ ஈடுபட்டுது. எனக்கு அந்த டென்னிஸை பார்த்தது என்னவோ தண்டி போட்டுது. எனக்கு பெரிய கவலையா இருந்தது. நீங்கள் எல்லாம் முடிகிற நேரமா போச்சுது போல என்று நன்றாக இருந்தது. எனக்கு கேட்க ஆசையா இருந்தது. இன்னும் வந்து எங்களுக்கு இதுகளை சொல்லித்தாங்க என்று கேட்போம் என்றுதான் நினைச்சேன். நான் நன்றாக இருந்தது. இப்படி நாங்கள் இதில் இருந்தால் கொஞ்சம் கேட்கவும் மெடிடேஷன் அதுகளுக்கு நன்றாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஏதோ ஆனால் இப்படி கேட்கறதுக்கு எனக்கு நல்ல விருப்பம். அதான் மிகவும் நன்றி. இனியும் வந்து செய்து எங்களுக்கு காட்டுங்க. நன்றி கமலாசினி அம்மா. இசையால் வசமாக கமலாசினி அம்மாவும் நல்ல அழகாக பாடக்கூடிய ஒருவர் பாடுவா. வியாழக்கிழமையில வந்து நீங்க பாருங்க, அவ பாடுற பாடல இவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லி. நன்றி அம்மா. அடுத்து சரவணன் குப்புசாமி ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பாடல். கலைவாணி அம்மா கிட்ட ஒரு டவுட். இப்போ எந்த பாட்டுமே ஒரு கர்நாடிக் பர்சன் பாடும்போது ஒரு மாதிரி இருக்கு. அதே கமர்ஷியலா நீங்க சினிமால பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது. அது எதனால? அப்படித்தான் இருக்கும். கமலாசினி அம்மா சொல்லிட்டா. கலைவாணி அம்மா உங்களோட கேள்வியை சொல்லுங்க. இப்போ நீங்க அந்த கர்நாடிக் ஸ்லாங்ல பாடும்போது உங்களுக்கு அந்த ராகத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சாங் வருது. பட் ஆனா கமர்ஷியலா ஃபிலிம்ல பார்க்கும்போது உங்க மைன்யூட் டிஃபரன்சஸ் வருது. அங்கங்க சில இடத்துல ஏற்றம் இறக்கம் அந்த ஓட்டு செய்யுது, கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது மைல்டா. நாங்கள் ப்ரொஃபஷனலாக பாடின ஒரு பாட்டை நாங்கள் அதே மாதிரி பாட முடியாது. அதற்கு நாங்கள் நிறைய அந்த திரை இசை பாடல்கள் பாடி ப்ராக்டிஸ் செய்திருக்க வேணும். நாங்கள் எங்களோட சங்கீத அறிவை வச்சுக்கொண்டு திரை இசை பாடலை பாடி பார்க்குறோம். இப்போ திரை இசை பாடலில் நாங்கள் ப்ரொஃபஷனல் இல்லை தானே. அதனால எப்படியும் அதுக்கும் நாங்கள் பாடுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக பாடின இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நாங்கள் சூப்பர் சிங்கர்ல கேட்டால் கூட அந்த பிள்ளைகள் பாடிக்க கூட அவர்கள் இசை கற்காத பிள்ளைகள் கூட பாடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட். அந்த ப்ராக்டிஸ் தான் அவர்களை அந்த பெர்ஃபெக்டாக பாட வைக்குது. பண்றது இல்லை. இப்படியான நிகழ்ச்சிக்கு வரைக்குள்ள இதை தேடி எடுத்து இப்படி நாங்கள் இதை பாடி காட்டினா அவர்களுக்கு
பொறுத்தவரையில் நான் சினிமா பாடலை நான் இசை கற்கும் வரையும் பாடவே இல்லை. இங்கே வந்து இப்போ சில காலங்களாக மட்டும்தான் நான் திரை இசை பாடல்கள் பாடுகிறேன். நாங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியர் கூட படிக்க விட மாட்டார். ஹெட் வாய்ஸ்ல என்ன நீங்க கதைங்க சாரி சொல்லுங்க சார். சினிமா பாட்டு பாடும் பொழுது இந்த நுவன்சஸ் சொல்ற அது சங்கதிகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த முத்திரை ராகத்துக்கு முத்திரை சினிமா பாட்டுலையும் இருக்கும். ஆனால் ஆலாபன அதுகளோட கொஞ்சம் வித்தியாசம் பெறுந்தான். ஏனென்றால் சினிமா பாட்டுன்ற வேற, கர்நாடக சங்கீதம் முறையாக படிக்கிறது வேறு. இப்போ கர்நாடக சங்கீதம் நீங்கள் சொன்னது சரி, சங்கீதம் முறையாக படிக்கும் பொழுது ஆசிரியர்மார் பிள்ளைகளை சினிமா பாட்டு பாட விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அந்த நுணுக்கங்கள் தான் மாறிப்போகும். இதுதான் சரவணன் கேட்ட கேள்விக்கு மறுபடி. சரியா ஐயா? வங்கிச்சுதான். நன்றிங்க. இல்லை, இப்போ நாங்கள் சினிமா பாடல்களை பாடக்கலையும் நாங்கள் வந்து எங்களோட கற்பனை அதில் சேர்ந்துடும். எங்களோட அந்த ராகத்தின் கற்பனை, எங்களோட கற்பனை வந்து அதுக்குள்ளே போயிடும். அப்போ நாங்கள் அதே மாதிரி பாடுற அதே மாதிரி பாட எங்களால் முடியாது. ஏனென்றால் நாங்கள் இசை அந்த ராகத்துக்குள்ளே நிற்கிறதால அந்த கற்பனை கொஞ்சம் அதில் கலந்துடும். அதாலேயும் சில வேளையில் வித்தியாசமாக இருக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சரியாக இருந்ததோ? சரி, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நான் அவர்கிட்ட கதைக்கலாமா? நான் சொல்லுங்க. அவர் கேட்டது டாக்டர் நவரத்னம் அவர்களுக்கு விளங்கின டீச்சர். அவர் கேட்டது கர்நாடக இசைக்கும் இப்ப அதே ராகத்தை சினிமா பாட்டு பாடிக்கல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதத்தான் அவர் கேட்டவர். நாங்க பாடுறதை அவர் கேட்கல. நீங்க சொல்லுங்க. சொன்னா இப்ப சினிமா பாட்டு வந்து அந்த இது வந்து சுருதி வந்து வித்தியாசம். நாங்கள் இப்ப சுருதி பாக்ஸ போட்டுட்டு தான் இப்ப சினிமா பாட்டை கூட நாங்கள் இப்ப 5 சுருதிலாம் நான் பாடுறேன். அப்ப அது வந்து கர்நாடிக் மியூசிக் மாதிரி தான் இருக்கும். சினிமா பாடல் சொல்லிக்க அவ வந்து ஃபோல்ட் வாய்ஸ்ல தான் அநேகமாக பாடுவார்கள். அப்ப அது வந்து உயர்ந்த சுருதியில பாடிக்க, மற்றது அது மெல்லிசை போல இருக்கும். இப்ப நாங்கள் பாடிக்க கர்நாடக முறையா பயின்றவர்கள் பாடிக்க அப்படின்னு நாங்க எங்களோட கமகம் வரும். அதோட நாங்கள் அநேகமாக சினிமா பாடல்களை வந்து கேட்பதில்லை என்றதான் உண்மை. அது வந்து நல்லா பயிற்சி செய்ய வேண்டும். நன்றாக பயிற்சி செய்து பாடினா தான் எங்களால அதே போல பாட முடியும். இந்த கர்நாடக இசை என்று சொல்லிக்க அந்த ராகத்தை பேஸ் பண்ணி நாங்கள் இப்ப கர்நாடக சங்கத்துல நாங்கள் கற்பனையை மேலும் மெருகூட்டி பாடலாம். சினிமா பாட்டு சொல்லிக்க அவர்கள் எப்படி பாடுகிறார்களோ அதை வச்சுதான் நாங்க பாடணும். அது எங்களுக்கு கொஞ்சம் கடினம் தான் நினைக்கிறேன். ஏன்னா டீச்சர் சொன்ன போல, கலவாணி டீச்சர் சொன்ன போல, எங்களுக்கு சிறு வயதுல வந்து நாங்கள் வந்து பெரும்பாலும் சினிமா பாடல்களை நாங்கள் கேட்பதில்லை. கர்நாடக இசை மட்டும்தான் பயிலுவோம். இல்லம்மா, அதுதான் ஒரு கேள்வி. என்னன்னா, நீங்க பாடுற ஒரு ஃபார்ம் நல்லா இருக்கு. இப்போ அந்த இசையமைப்பாளர்கள் வந்து அதுக்கேத்த மாதிரி அவங்க டியூன் பண்றாங்களா, அவங்க மாத்துறாங்களா? பட் எதனால மாத்துறாங்க? அதுதான் எனக்கு கவர்ச்சிக்காகத்தான். மெல்லிசை போல அவர்கள் அந்த மெல்லிசை போல மெல்லிசைக்கு கர்நாடக இசைக்கும் வந்து வேறுபாடு இருக்கு. இப்ப கர்நாடக இசை என்று சொல்லிக்க அதுல கமகங்கள் இதுகள் இருக்கும். அதுல வந்து மெல்லிசை பாவம் வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும். அது போல நீங்க இப்ப அநேகமான சினிமா பாடல்கள்ல ஒரு ராகத்துல ஒரே ராகத்தை பாடிக்கொண்டிருக்கல போர் அடிக்கும். அதாவது அது மெருகூட்டுறதுக்காக சில அந்நிய சுரங்களை கலந்து வித்தியாசமாகவும் அது பாடினோம். அன்பென்ற மலையிலேயே அது இவங்க கர்நாடிக் மியூசிக்ல பாடிங்க. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரு